வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான திரைத்துறை பிரபலமாக விளங்கிய இயக்குனர் சிகரம் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட கே. பாலச்சந்தர் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்த்து இருக்கின்றோம். கைலாசம் பாலச்சந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்குனராகவும் திரைத்துறை தயாரிப்பாளராகவும் சிறந்து விளங்கியிருக்கின்றார். அவரோட பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 9, 1930 முதல் 23 டிசம்பர் 2014 வரை இந்த பூ உலகில் வாழ்ந்துவிட்டு இந்த உடலை விட்டு சென்றுள்ளார். இவர் தன்னுடைய 84ஆம் வயதில் இந்த பூ உலகை விட்டு சென்றுள்ளார். இவர் தமிழ் திரைப்பட இயக்குநராக சிறந்து விளங்கியவர். கே. பாலச்சந்தர் என அன்புடன் அழைக்கப்படக்கூடிய இவர் மேடை நாடகத்துறையில் இருந்து தான் திரைத்துறைக்கு வந்திருக்காருங்க. திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டு வெளியான நீர்க்குமிழி தான் இவரோட முதல் இயக்கமாகும். இவர் நாகேஷ் இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து அது ஒரு நல்ல சிறப்பான கதையம்சம் பொருந்திய படமாக இருந்தது. இவருடைய பெரும்பாலான படங்களில் பார்த்தீங்கன்னா மனித உறவு முறைகளுக்கு இடையிலான சிக்கல்களையும் சமூக பிரச்சனைகள் அதை ஒரு தனிநபர் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளையும் சொல்லக்கூடிய படமாக இவருடைய பெரும்பாலான படங்கள் இருந்தன. இவர் அபூர்வ ராகங்கள், புன்னகை மன்னன், எதிர்நீச்சல், வறுமை நிறம் சிவப்பு, முன்னாள் முடியின் தம்பி, இது மாதிரி பல படங்களை இவர் இயக்கியிருக்கிறாரு. அது எல்லாமே சிறந்த படங்களாக இருந்திருக்கின்றன. இவர் 80-90 1980ஆம் வருடம் 90ஆம் வருடம் இந்த காலகட்டத்தில் தமிழ் திரையுலகில் இந்த திரையுலகை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய சக்திகளாக ஒரு கொடி கட்டி பறந்த முக்கியமான முன்னணி நடிகர்களாக இருந்த ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகிய இரு துருவ போட்டி நடிகர்களை அறிமுகம் செய்து வந்ததே இவர் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பின்னாளில் திரைத்துறையில் சிறந்து விளங்கிய வில்லன் நடிகர்களாக இருந்த நாசராக இருக்கட்டும், பிரகாஷ்ராஜ், நகைச்சுவை நடிகராக இருந்த விவேக், இது மாதிரி பல்வேறு நடிகர்களை அறிமுகம் செய்து வைத்தவர் இவர் தான். இவரை பார்த்தீங்கன்னா 1990களுக்கு பிறகு கையளவு மனசு அப்படிங்கிற மாதிரி ஒரு தொலைக்காட்சி தொடரையும் இயக்கியிருந்தார். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா பெரும் வரவேற்பு பெற்ற ஒரு நெடுந்தொடராக இருந்தது. இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இளமை காலம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்த நன்னிலம் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்காரு. இவர் இயக்குனராக, தயாரிப்பாளராக, திரைக்கதை எழுத்தாளராக, நடிகராக, மேடை நாடக இயக்குனராக, தொலைக்காட்சி நாடக தயாரிப்பாளராக சிறந்து விளங்கியிருக்கின்றார். இது போன்ற பல்முகம் கொண்ட ஒரு சிறந்த கலைஞராக இவர் செயல்பட்டு இருக்கின்றார். இவர் 1964ஆம் வருடம் முதல் 2014ஆம் வருடம் வரை கிட்டத்தட்ட 50 வருடங்கள் திரைத்துறையில் ஒரு சாதனையாளராக பயணித்துள்ளார். இவர் ராஜம் அப்படிங்கிறவங்களை திருமணம் செய்திருக்கின்றார். இவருக்கு பாலா, கைலாசம் என்பவர் உட்பட 3 குழந்தைகள் உள்ளனர். இவருக்கு விருதுகள்னு பார்த்தீங்கன்னா இவர் கலைமாமணி விருது வாங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றார். பத்மஸ்ரீ விருது, தாதா சாஹிப் பால்கே விருது, ஏஎன்ஆர் தேசிய விருது போன்றவையெல்லாம் இவர் கிடைச்சிருக்குங்க. இவரோட வாழ்க்கை, கல்வி, இளமை காலம்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நடுத்தர பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார். இவரோட தந்தையார் கைலாசம், தாயார் காமாட்சி அம்மாள். அவர் பார்த்தீங்கன்னா இளமை காலத்தில் கும்பகோணம், திருவாரூர் அதுக்கு இடையில இருக்க நன்னிலம் அங்கே தான் பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் பிஎஸ்சி படம் கூட படிச்சிருக்காரு. இவர் கவிதாலயா அப்படிங்கிற சொந்த திரைப்பட நிறுவனத்தையும் நிறுவியிருக்கின்றார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிற இயக்குநர்களுக்கும் அவர்களோட கைவண்ணத்தில் பல திரைப்படங்களை இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்து சிறந்த படங்களை கூட இயக்குவதற்கு இவர் தயாரிப்பு நிறுவனம் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. அவற்றில் சில குறிப்பிடத்தக்க படங்கள்னு சொல்லணும்னா நெற்றிக்கண், ராகவேந்தர், சிவா போன்ற படங்கள் எல்லாம் இவரோட தயாரிப்பு நிறுவனத்தில் வந்தது. அண்ணாமலை கூட இவர் அறிமுகப்படுத்திய புதுமுகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயக்குனர் ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா நிறையா புதுமுகங்களை இயக்கி அவர்கள் மூலமாக திரைத்துறையில் சாதனை படைத்தவர். அவரை போலவே இவரும் பார்த்தீங்கன்னா பல புதுமுக நடிகர்களை அறிமுகம் செய்து வைத்து அவர்களை உச்சத்தை அடைய வைத்தவர். இன்னைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவர்கள்லாம் அறிமுகப்படுத்தினது இவர் தான். கமல்ஹாசனை ஒரு கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினா கூட இவருக்கு வரிசையாக கமல்ஹாசனுக்கு தான் இவர் நிறைய படங்களில் வாய்ப்புகளை கொடுத்து அவர் முன்னேற்றமான ஒரு நிலையை அடைவதற்கு காரணமாக அமைந்தவர் இயக்குனர் ஐயா கே. பாலச்சந்தர் அவர்கள் தான். இவர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை படங்களில் பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாருமே புதுமுகங்களாக தான் இருப்பாங்க. அதில் ஸ்ரீபிரியாவாக இருக்கட்டும், விஜயகுமார், ஜெய்கணேஷ் இன்னும் பல்வேறு நடிகர்களை அறிமுகம் செய்து வைத்து படத்தையும் வெற்றிகரமான ஒரு படமாக இயக்கி காட்டியிருந்தார். இவர் டெல்லி கணேசன், சிவச்சந்திரன் போன்ற நடிகர்களையும் இவர் தான் அறிமுகம் செய்து வைத்தார். பிற மொழிகளில் உள்ள சிலரை கூட தமிழில் அறிமுகம் செய்ததும் இவர் தான். குறிப்பாக சுஜாதா, சோபா, சரிதா, பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிறவரை தமிழ் துறையில் அறிமுகப்படுத்தியதும் இவர் தான். நாடகத்துறையில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்த எஸ்வி சேகராக இருக்கட்டும், மௌலி, ஒய்ஜி மகேந்திரன், காத்தாடி ராமமூர்த்தி போன்றவர்களை திரைத்துறைக்கு கொண்டு வந்த பெருமையும் இவருக்கு தான் சேரும். இவர் மேஜர் சுந்தரராஜன் அந்த பட்டப்பேர் இவர் கிடைச்சது கூட இவர் இயக்கிய மேஜர் சந்திரகாந்த் படம் மூலமாக தான் கிடைச்சிது.
இவர் எம்.ஆர். ராதாவோட பையனாக இருந்த ராதாரவி அவர்களுக்கு அறிமுகம் கொடுத்ததும் இவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா, இவரோட படங்கள்ல அதிகமா நாகேஷ், ஜெமினி கணேசன், மேஜர் சுந்தரராஜன், கமலஹாசன், முத்துராமன் இவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகளை கொடுத்தாரு. இதில நாகேஷ் வந்து இவருக்கு ஒரு விருப்பமான நடிகராகவும் இருந்தார். அதேபோல ஒரு சிறந்த நண்பராகவும் இருந்தார். அதேபோல நடிகைகள்ல பார்த்தீங்கன்னா, சௌகார் ஜானகி, ஜெயந்தி, சுஜாதா, சரிதா இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை இவர் படங்கள்ல கொடுத்திருக்காரு. இவர் வந்து ஸ்ரீதர் அவர்கள் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தான் தன்னோட முன்னோடியாகவும், அதுக்கு பின்னாடி வந்து பாரதி ராஜாவா இருக்கட்டும், மணிரத்னம் போன்ற இயக்குனர்கள வந்து இவரு எல்லா காலகட்டத்திலும் பாராட்டி சிறப்பித்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரு சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து கூட ஒரு படம் இயக்கியிருந்திருக்கின்றார். எதிரொலி அப்படிங்கிற படம் இயக்கியிருந்திருக்கின்றார். இவர் வந்து இவரோட சிறப்பு என்னன்னா, இவர் நாடக பாணி, நகைச்சுவை படங்கள் கூட இவர் இயக்கியிருக்கின்றாருங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இவரு அனுபவி ராஜா அனுபவி, பூவா தலையா, பாமா விஜயம், ரஜினிகாந்த் அவர்களை வைத்து தில்லுமுல்லு அப்படிங்கிற படம் வந்து மிக சிறப்பான ஒரு நகைச்சுவை பொருந்திய படமாக இருந்தது. இது ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவர தன்னை ஒரு குரு எப்பவுமே என்னோட குரு யாருன்னா அது பாலச்சந்தர் அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லிட்டு வராங்க. இவர் இயக்கிய சிந்து பைரவி படத்துல தான் வந்து சுஹாசினி அவர்களுக்கு சிறந்த நடிகை அப்படிங்கிறதுக்கான தேசிய விருது, அந்த படத்துல இசையமைத்த இளையராஜா அவர்களுக்கு தேசிய விருதும் கிடைத்ததுங்க. இவருடைய இயக்கிய சில குறிப்பிடத்தக்க படங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, நீர்க்குமிழி, மேஜர் சந்திரகாந்த், பூவா தலையா, பாமா விஜயம், எதிர்நீச்சல், சிந்து பைரவி, அபூர்வ ராகங்கள், தண்ணீர் தண்ணீர், வறுமை நிறம் சிவப்பு, 100க்கு 100, வானமே இல்லை, புன்னகை மன்னன், தில்லுமுல்லு இது மாதிரி பல்வேறு படங்களை வந்து இவர் சிறப்பாக இயக்கிய ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியாக இருந்திருக்கின்றார். இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் வேறு மொழிகளிலையும் படங்கள் இயக்கியிருக்கின்றார். சொல்லணும்னா தெலுங்கு மொழியிலையும் சரி, இந்தி மொழியிலையும் சரி பல படங்களை சிறப்பாக இயக்கியுள்ளார். இவருக்கு 1987ஆம் வருடம் இவர் பத்மஸ்ரீ விருது, 2010ஆம் வருடம் தாதா சாஹேப் பால்கே விருதும் வழங்கி இவர் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். இவரை பற்றிய ஆவணப்படமும் படத்தொகுப்பு வெளியிடப்பட உள்ளது. இவர் பார்த்தீங்கன்னா, இவரோட ஜாதகத்தில் இவ்வளோ சிறந்த திறன் படைத்த இவருடைய ஜாதகத்தில் அப்படி என்ன குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்ன இருக்குது, இவர் இப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுத்ததுக்கு அவரோட ஜாதகத்தில் கிரகம் சார்ந்த அமைப்புகள், கிரக சேர்க்கை அமைப்புகள் எப்படி வலுவூட்டுவதாக உள்ளது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இவரோட ராசி கட்டம் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, லக்னத்திலே வந்து சூரியன், புதன் மற்றும் குரு இருக்கக்கூடிய அமைப்புங்க. அதேபோல் லக்னத்தில் புதன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும், 5ஆம் இடத்துல கேதுவும், 7ஆம் இடத்துல சந்திரன், சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 11 ராகுவும் 12 செவ்வாயும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வந்து மிக வலு சேர்ப்பவையாக உள்ளன. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கிரக சேர்க்கை இந்த அமைப்பின் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அவர் தெளிந்த சிந்தனை பொருந்தியவராக இருக்கின்றார். அறிவுத்திறன் பொருந்தியவராக இருக்கின்றார். நல்ல ஒரு படைப்பாளியாக இருக்கின்றார். நினைவாற்றல் பொருந்தியவராகவும், தன்னுடைய அறிவுத்திறனுக்கு தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் படைத்தவராக இருக்கின்றார். அதேபோல உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கு இவருக்கு. மற்றொரு உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பளிக்கக்கூடிய தன்மையும், அன்புள்ளம் கொண்ட எண்ணமும் இவருக்கு சிறப்பாக இருக்கு. அதேபோல உயர்ந்த சிந்தனையும், உயர் நோக்கமும், பெரிய லட்சியங்கள், குறிக்கோளும் கொண்டவராகவும் இருக்கின்றார். இவர் இப்படிப்பட்ட அமைப்பு வந்து அவருக்கு எதனால் வந்து இவர் வந்து இப்படிப்பட்ட படங்கள்லாம் இயக்குறதுக்கு அவரோட கிரக அமைப்பு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இவர் பொதுவாக இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்ணியம், சுய மேம்பாடு சார்ந்த படங்கள் தான் இருக்கும். இவரோட படங்கள் அதிகமாக தனி ஒருவன் சாதிப்பது சார்ந்துதான் இருக்கும். இவர் லக்னத்திலே பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன், குரு இது போன்று இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, இவர் தனி ஒருவன் வாழ்க்கையில் வந்து போராடி எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டக்கூடிய படங்களாக இருக்கும். அது இந்த வறுமை நிறம் சிவப்பாக இருக்கட்டும், உன்னால் முடியும் தம்பியாக இருக்கட்டும், இது போன்று வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய ஒருத்தன் வந்து தனியாக இருந்து போராடி எப்படி வாழ்க்கையில் சாதிச்சு காட்டுறான் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இவருக்கு வந்து உதவிகரமாக இருந்திருக்கின்றன. அதேபோல் இவரோட படங்களில் நிறையா பார்த்தீங்கன்னா, பெண்ணியம் சார்ந்த படங்கள் அதிகமாக இருக்கும். அதேபோல் திருமணம் சார்ந்த படங்கள், பெண்களுக்கு வந்து காதல் திருமணம் மற்றும் அவர்களுக்கு வந்து லேட் மேரேஜ் இருக்கும். திருமணம் முடிந்து கூட அவர்களுக்கு வேறு திருமண உறவில் பந்தம் இல்லாமல் இருக்கும். வேறு ஒரு திருமண அமைப்பு இருக்கும். இது போன்ற அமைப்புகள் வந்து நம்ம ஏற்கனவே மணிரத்னம் அவர்களுடைய ஜாதகத்திலையும் பார்த்துருந்தோம். அதேபோல் இவருக்கு இருந்தது காரணம் 7ஆம் இடம் சார்ந்து சந்திரன், சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு. இதுதான் வந்து திருமணம் சார்ந்த உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதுவும் இவரோட 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து 8ஆம் அதிபதி வந்து இயக்குனர், படைப்பாளி அதை வந்து காட்டக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம். 9ஆம் இடம் வந்து திரைத்துறை சார்ந்த நடிகர் போன்ற அமைப்பை காட்டும். 8ஆம் இடம் வந்து திரைத்துறை இயக்குனர் இது போன்ற அமைப்புகளை காட்டக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம். மறைவுஸ்தானம். அந்த 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து தான் வர்றாரு. அதேபோல் 9ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துலேருந்து வர்றாரு. இவருடைய 2ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல வர்றதுனால இந்த குடும்ப உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதேபோல் திருமணம் சார்ந்த உறவில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் மற்றும் 7ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் இருந்த காரணத்தினால தான் இவர் பார்த்தீங்கன்னா,
இவர் இயக்கிய படங்கள் நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் நண்பர்கள் சார்ந்த படங்கள் இருக்கும். வானமே எல்லை போன்ற படங்களா இருக்கட்டும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சமூக சூழல் சார்ந்த உறவுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும். அதேபோல இவர் அதிகமான புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது இவருடைய லக்னத்தில இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தாங்க. அதாவது ஒரு தனிநபர் போராடி எப்படி சாதிக்கிறாங்க, அதேபோல வாழ்க்கை புது புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது. ஒண்ணு இவருடைய லக்னத்தில இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, இன்னொன்னு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. 5ஆம் இடத்துல ஒருத்தவங்களுக்கு கேது இருந்தாலே நீங்க நிச்சயமா பாருங்க, அவங்க வந்து பழைய விஷயங்கள காட்டிலும் புதுசா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. புதுசா ஒண்ணு கத்துக்கணும் அந்த சிந்தனை வந்து அவர்களுக்கு அதிகமாக மேலோங்கும். அதேபோல தொழில்நுட்பம் சார்ந்து, உயர் ஞானம், கல்வி சார்ந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து ஏதாவது புதுசா தேடி கண்டுபிடிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க 5ஆம் இடம் சார்ந்த கேது. அவங்கலாம் நிறைய படைப்பாளிகளா இருப்பார்கள். அவ்வாறே இவர் நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு குடுத்ததுக்கு, லக்னத்தில இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் 5ஆம் இடம் சார்ந்த கேதுவும் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நாடக பாணியில வந்து திரைப்படங்களை இயக்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து லக்னத்திலே வருவதும், இவருடைய 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல வருவது பார்த்தீங்கன்னா, இவர் நாடகத்துறையில இருந்தவங்கள வந்து திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தினதா இருக்கட்டும். அதேபோல இவர் நாடகத்துறையின் மேல அதிகமான ஈடுபாடு கொண்டதுக்கு காரணம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இவருடைய 5ஆம் மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றனர். அதேபோல இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை, அரசியல் சார்ந்த படங்களையும் இவர் இயக்கியிருக்கின்றார். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நகைச்சுவையினாலே 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் எப்படி சிறப்பாக இருக்கின்றதுன்னு பார்க்கணும். அதே அதே குறிப்பிட்டது போல 3ஆம் அதிபதி லக்னத்திலே வர்றாரு. அதேபோல இவருடைய 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. இவருக்கு நகைச்சுவை சார்ந்த திரைப்படங்கள் வந்து இவர் இயக்குவதற்கு மிக முக்கியமான காரணம். இவர் இயக்கிய தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில அரசியல் சார்ந்த சூழல்களை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதுவும் மிக புகழ்பெற்ற படமாக இருந்தது. இவருடைய 10ஆம் அதிபதியான குரு லக்னத்தில இருக்கக்கூடியது, இவர் அரசியல் சார்ந்த சில படங்களையும் இயக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இவ்வாறு இவ்வளவு சிறப்புகளும், பெருமைகளையும் பெற்ற இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. இவரை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு, இன்று திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற பலருக்கு இவர் வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடலாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். இவரை என்றும் வாழ்த்தி துதிப்போம், போற்றி வணங்குவோம். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வாழ்க வளமுடன்.